வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல கம்பர் சரையு நதியோட பெருவெள்ளத்தை அழகா வர்ணிக்கிற ஒரு பாட்டை பார்க்க போறோம். அதாவது கோசல நாட்டிலே இருக்கிற சரையு நதி எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு கம்பர் சொல்றாரு. அதை அவர் ஏதோட ஒப்பிட்டு சொல்றாருனா அதுதாங்க நயமே. சரி, இப்போ அந்த பாட்டுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதாவது இலங்கை போகிறதுக்காக ராமர் வானர சேனையோட கடல்ல அணை கட்டுறாரு இல்லையா? அப்போ வானரங்கள் எல்லாம் மலை மரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. அந்த காட்சியும் இந்த சரையு நதி வெள்ளமும் ஒன்னா இருக்காம். எப்படி? இதோ பாருங்க. மலையெடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம் அந்நீத்தமே. அதாவது வானர கூட்டம் போல இந்த சரையு நதியோட நீத்தம் வெள்ளம் இருக்குதாம். எப்படிப்பட்ட வானர கூட்டம்? மலை எடுத்து மரங்கள் பறித்து, அது மட்டும் இல்லாமல் மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான், பக்கத்தில் இருக்கிற இலை தழை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வருதாம். ஆக மொத்தத்தில் வானர சேனை என்னென்னலாம் தூக்கிட்டு வந்ததோ அதையெல்லாம் இந்த சரையு வெள்ளம் தூக்கிட்டு வருதாம். அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம். அலை வீசுகிற கடல்ல அணை கட்ட நினைச்சப்போ இருந்த வானர கூட்டத்தோட வேகம், ஆர்வம் அது அப்படியே இந்த சரையு வெள்ளத்தில் தெரியுதாம். கம்பர் என்ன சொல்றாருன்னா, ராமர் அணை கட்டினப்போ வானரங்கள் எப்படி மலை மரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்களோ அதே போல சரையு நதியும் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வருதாம். கொஞ்சம் நக்கல் கலந்து பார்த்தால் ஒருவேளை இந்த சரையுவும் ராமருக்கு ஹெல்ப் பண்ணத்தான் இவ்வளோ வேகமாக வருதோ இன்னும் கூட தோணும். இதில் கம்பரோட நயம் எங்கே இருக்குன்னா, சாதாரணமாக ஒரு ஆற்று வெள்ளத்தை வர்ணிக்காமல் அதை ராமாயணத்தில் ஒரு முக்கியமான காட்சியோட ஒப்பிட்டு நம்ம மனக்கண் முன்னாடி அந்த காட்சியையே கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. அதுதான் கம்பர். அந்த நீத்தமே, அந்த வெள்ளம் அந்த வானர கூட்டத்துக்கு சமம்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரே, அங்கே தான் கம்பர் நிற்கிறாரு. மொத்தத்தில் இந்த பாட்டில் சரையு நதியோட வெள்ளம் வானர சேனையோட வேகத்துக்கு ஒப்பிடப்படுது. இது மூலமாக கம்ப நாட்டாழ்வார் அந்த நதியோட வேகத்தையும் காட்சியோட பிரம்மாண்டத்தையும் நம்ம மனசில் பதிய வைக்கிறார். இதில் உவமை நயமும் சொல் நயமும் பொருள் நயமும் கொட்டி கிடக்கு.